ஒரு காரியத்தை வந்து புதுமையாய் செய்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு வீடு கட்டும்போது பாருங்கள், அதை வந்து புதுசாக பிளான் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம். ஆனால் ஏற்கனவே கட்டி அது இடிஞ்சு போன ஒன்றை புதுப்பிக்கணுன்றது வந்து ரொம்ப கடினமானது. அந்த வேலையை எல்லாருமே செய்ய மாட்டாங்க. அதில் நிறைய பேருக்கு லாபம் கிடைக்காது. அது என்னதான் கட்டினாலும் பழையது மாதிரி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் ஆண்டவர் வந்து ஒரு ஊழியத்தை கையில் எடுக்கிறாரு. அதுவும் இந்த மாதம் ஒரு ஊழியத்தை கையில் எடுக்கிறாரு. அது எந்த மாதம் அப்படின்னா, கர்த்தர் திரும்ப கட்டுவேன் என்கிற ஊழியத்தை கர்த்தர் எடுக்கிறார். நான் நம்புகிறேன், திரும்பவும் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீங்க, திரும்பவும் அந்த சுகத்தை நீங்கள் பார்ப்பீங்க, திரும்பவும் அந்த மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க, திரும்ப அந்த சந்தோஷம் உங்களை தேடி வரும். மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த மகிமையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.